Hi, hello and welcome back. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறது crispy corn chickpea curry. வழக்கம் போல் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 5 to 6 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த ரெசிபி எண்ணெயிலேயே தான் வறுத்து செய்ய போகிறோம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் நிறையவே விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ரெண்டையும் நல்லா பொடுசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது விழுதாகவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு கை கொத்தளவு கருவேப்பிலையை சேர்த்து எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வணக்கிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு காரமே பச்சை மிளகா தான். ஸோ நான் ஒரு 7 பச்சை மிளகாயை நல்லா பொடுசாக நறுக்கி எண்ணெயில் வணக்கிக்கிறேன். காரம் கம்மியாக வேணுன்றவங்க உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 மிளகா சேர்த்து நல்லா எண்ணெயில் வணக்கிக்கோங்க. எண்ணெயில் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு உதுத்து வச்சுருக்க கார்னை சேர்த்து நல்லா எண்ணெயில் கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு வணக்கிட்டே இருப்போம். கார்ன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக். வேக வச்ச கார்னாகவும் சாப்பிடுவோம், கப் கார்னாகவும் சாப்பிடுவோம், பாப்கார்னாக கூட சாப்பிடுவோம். இப்போ நம்ம அதை வீட்லேயே செஞ்சு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். கார்ன் ஓரளவுக்கு நல்லா சாட்டையாகி வரும்போது நம்ம ஒரு கப் கொண்டைக்கடலை, வேக வச்ச கொண்டைக்கடலையை சேர்த்து ஒரு 6 நிமிஷத்துக்கு நம்ம எண்ணெயில் தான் வணக்க போகிறோம். ரெண்டுமே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும், நல்ல வாசம் வரும். அது பார்க்கும்போதே அந்த கிறிஸ்பினஸ் அது பார்க்கும்போதே தெரியும். கொண்டைக்கடலையை எண்ணெயில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வணக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி அதோடு சேர்த்து அடுத்த 5 நிமிஷத்துக்கு 3ஐயும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இந்த கார்ன் அண்ட் சிக்பி, அதாவது வெள்ளை சுண்டல், அது கொண்டைக்கடலைன்னு சொல்கிறாங்க. ரெண்டோட ஹைலைட்டான விஷயம் என்னென்னா ரெண்டுமே ப்ரோட்டீன் ரிச், ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன். ரெண்டோட ஹைலைட் பாயிண்ட்டே தான். ரெண்டுமே இந்த 2 குணங்களும் கொண்டது. ரெண்டுலேயுமே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ கொண்டைக்கடலையும் கார்னையும் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் வணக்கி கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு அதையும் எண்ணெயில் தான் சாட்டே பண்ணுறோம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் மசாலாவை எண்ணெயில் நல்லா வணக்கிட்டே இருப்போம். ஆக்சுவலி இந்த டிஷ் எப்படி வந்துச்சுன்னா, வேறு ஏதோ செய்ய போய் இது வந்துச்சு. இது கடைசியில் பார்த்தா சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பாட்டுக்குன்னு செஞ்சது சும்மாவே எல்லோரும் ஒரு கப்பில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே வயிறு நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபி தோன்றிய கதை இதுதான். மசாலா கார்ன்லேயும் சிக்பீலையும் நல்லா சாட்டே ஆகி வந்ததுக்கப்புறம் 1.5 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது ஒரு டிஷ்ஷில் ஆட் பண்ணாலே ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும், க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும். அதுவும் இல்லாமல் தேங்காய் பால் நம்ம டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும், பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், வெயிட் லாஸுக்கு கூட ஹெல்ப் பண்ணும். அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சீரியலாகவே எல்லாரும் எடுத்துக்குவாங்க. இதையுமே நீங்கள் அப்படி செஞ்சு மார்னிங் ஒரு பவுல் சாப்பிட்டோம்னாலே போதும். நமக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும். தேங்காய் பாலை ஒரு 4-5 கொதி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு சிம்மில் வச்சு இறக்கிக்கலாம். நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். முளைக்கட்டின பயிர் நல்லா முளைக்கட்டை வச்சு அடுத்த நாள் செய்கிறீங்கன்னா இன்றைக்கி அதை முளைக்கட்டை வச்சு அதை நல்லா சுடு தண்ணியில் போட்டு எடுத்து இதில் வணக்கும் போதே சேர்த்துக்கிட்டு தேங்காய் பால் ஊற்றி நல்லா வேக வச்சு கூட ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் சீரியல்ஸ் சூப்பராக இருக்கும். சீரியஸாக ஹெல்த்தியாகவே இருக்கும். வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்க நீங்கள் தாராளமாக இதை ஒரு பவுல் மார்னிங் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.